எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் எங்கே செக் பண்ணுறது, எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றத பார்ப்போம். நான் இப்போ வந்து எப்போ ரிசல்ட் வரும், எப்போயோ எக்ஸாம் எழுதியாச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஏற்கனவே இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூன் மந்த்துக்குள்ளார ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? சரி, ரிசல்ட் வந்துடும், அதை எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் செக் பண்ண வேண்டாம். எந்த பர்சனலாக எங்கேயுமே நம்மளால் ரிசல்ட்டை ரிட்ரீவ் பண்ண முடியாது. எந்த வெப்சைட்லேயும் இருக்காது, எந்த சோர்ஸ்லேயும் இருக்காது. உங்கள் காலேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் உங்களோட ரிசல்ட் எல்லாமே இருக்கும். உங்களோட ஐடி எல்லாமே இருக்கும், வித் ரிசல்ட் இருக்கும். ஸோ மார்க்ஸ் வந்துடும், வித் இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறதுன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அடுத்த டவுட்டு உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்துடும், ஓகே மேம். அடுத்தது வந்து செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த்து செமஸ்டர் வந்து எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்தில் வச்சுடுவாங்க உங்களுக்கு. அதுவும் இந்த செமஸ்டர் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டரும். அதனால் வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும் எப்பொழுதுமே. லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் அண்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே முடித்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக ஆகஸ்ட்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. ஸோ உங்களோட செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. அடுத்தது இப்போ அரியர் வச்சுட்டேன் மேம், அரியர் வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். அரியர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2-3 மார்க் இல்லைன்னா 4 மார்க் வந்து கம்மியாக இருக்குது பாஸ் மார்க்குக்கு அப்படின்னு சொன்னால் ரீவாலுவேஷன் போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்படி ரீவாலுவேஷன் போடல, ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை எடுத்து திரும்ப படிங்க, கிளியராக படிங்க. அப்படி வேணும் அப்படின்னா நோட்ஸோடு சேர்த்து என்கிட்ட ஷார்ட்கட் நோட்ஸ் இருக்குது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் வீடியோ லெசன்ஸ் ரெடி பண்ணலை, பிடிஎஃப் மட்டும் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும். வேணுங்கிறவங்க என்னோடய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து கமெண்ட்டில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.